நடு மத்தியானத்துல நாங்க சுடுகாட்டுல வந்து நிக்கிறோம். 90% மாறி. என்ன சொல்றீங்க? 90% மாறி. 90% மாறி போச்சா? கண்டல் தாவரங்களை பாருங்க. ஆஹா, இயற்கையே அதுக்கு ஒரு வடிவான சூழலை அமைச்சு கொடுத்துருக்குது. எப்படி 80ஆம் ஆண்டு நான் ஜெவன்தான் கல்யாணம் செய்த இங்கே அப்படி இல்லை. சும்மா விட்ட வீடுகளும் அதெல்லாம். நான் வந்து இந்த உடல் வலுவூட்டு நிலையங்களுக்கு போய் உடம்பு வந்து சும்மா கட்டுமட்டா வந்ததால குறும்படங்கள் திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான மிகச்சிறப்பான இடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற இருபாலை என்ற ஊரில். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இந்த பக்கம் போனால் பருத்தித்துறைக்கு போகலாம், இந்த பக்கம் இப்படி திரும்பி போனால் இருபாலை சந்தி தாண்டி கல்வியங்காடு தாண்டி நல்லூர் தாண்டி யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகலாம். இதில் இருந்து அண்ணளவா 5.8 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாண நகரப்பகுதி இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் என்னுடைய பயணத்தை தொடங்க போகிறேன். இந்த காணொளி ஒரு பயண காணொளியாக இருக்க போது, நாங்கள் இதுவரைக்கும் போகாத ஒரு பாதையில் பயணம் செய்கிற மாதிரி இருக்க போது. ஆனால் அந்த பாதைக்குள்ளே போக முடியுமா அல்லது இடையோட போய் திரும்ப வரணுமான்றது எனக்கு தெரியலை. எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த பயணம் பற்றி அறிந்து கொள்ளுங்க. முடிந்த அளவு அழகான வடிவான இடங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதால் போக போகிறோம்டா, இதில் இருபாலை சந்தி இருக்குல்ல, இந்த இருபாலை சந்தியால் இடப்பக்கம் திரும்பி போக போகிறோம். சரி, இடப்பக்கம் திரும்பி போகும்போது நாங்கள் ஒரு வடிவான இடத்தை பார்க்கலாம். அதை விட இந்த கூகுள் வரைபடத்தில் அந்த வீதி காட்டுது. சரி, அந்த வீதியால் போனால் யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் போய் ஏறலாம். ஆனால் அதுக்குள்ளால் போக முடியுமான்றது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. என்னடா மழைக்காலம், அந்த நேரங்களில் பெரிய அளவு வெள்ளம் தேங்கினா அதில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியா இருந்தாலும் எங்களுடைய பயணத்தில் முயற்சி செய்து பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். எனக்கு உண்மையிலே இந்த இதுக்குள்ளே நிற்க பயமாக கிடையாது. ஏனெண்டா இந்த பாம்பு கடித்து ஒரு இளைஞர் ஒருவர் உயிரிழந்தவர் இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறது வந்து கவனம் இல்லாமல் போகிற மாதிரியான உணர்வு எங்களுக்கு சில நேரங்களில் வாருது. நேற்று சுவிஸில் வாழ்கிற என்னுடைய அண்ணா ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தார். அண்ணான்றதை விட ஒரு மதிப்புக்குரியவர் என்ற மாதிரி, ஒரு பெரியவர் என்று வச்சுக்கொள்வோமே, அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். தம்பி, கோரிக்கையாக சொல்கிறேன், இப்படியான இடங்களுக்கு போகும்போது அவதானமாக இருக்கணும்னு. எனக்கு இந்த 10 தட்டின உடனே எனக்கு பாம்பும் ஞாபகம் வந்தது. சுவிஸில் வாழ்கிற அந்த எங்களுடைய உறவினரும் ஞாபகம் வந்தவர். அது யூடியூப் மூலமாக கிடைத்த உறவினர் என்றதான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இப்போ இந்த இடத்துல ஒரு தகவல் ஒன்று சொல்லணும். இதில் பாருங்க, இந்த ஒலி வாங்கி இருக்குல்ல, இந்த மைக் வந்து வெளியில் இப்படி நிற்கிறது. சில பேர் கேட்டிருந்தவே, பவனீசன் நீங்கள் அந்த வெளியில் காந்தம் தெரிகிற மாதிரி வைக்கலாத ஆண்டு. இப்போ இது பாருங்க, இப்படி இருக்குல்ல, இதை இப்படி எடுத்து போட்டு காந்தம் தெரிகிற மாதிரி வெளியில் வைக்கிறோம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளி கொண்டு நிற்குது. ஏனண்டா இப்போ நான் வந்து இந்த உடல் வலுவூட்டு நிலையங்களுக்கு போய் உடம்பு வந்து சும்மா கட்டுமட்டா வந்ததால் இதில் மைக்க உள்ளுக்கு வைக்க அது பெரிய பொங்கி கொண்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அதால் தான் நான் வெளியில் வைக்கிறேன்னா அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு யோசிச்சேன். நான் இதில் 2 கணனையை அலட்டி கொண்டு நிற்கிறேன்றது எனக்கு விளங்குது. நான் எங்களுக்கு தெரிஞ்சே அலட்டுவோம், அதுதான் பிரச்சனை. சரியா, வாங்க போவோம். எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இப்படி போகும்போது இருபாலை சந்தியையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். சந்தியிலேருந்து இடப்பக்கம் தான் நாங்கள் போகணும். ஆனால் இருபாலை சந்தியையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறதுன்னு எல்லாம் தானே. பாருங்க, இதில் இருக்கிற இந்த பெரிய கட்டடம் பல காலமாக கட்டி குறையில் இந்த நிலையிலே இருக்குது. இது இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. இதை பற்றி தெரிஞ்சால் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இதுதான் இருபாலை சந்தி. இருபாலை சந்தியும் காலத்துக்கு காலம் படிப்படியாக முன்னேறி வளர்ச்சி அடைந்து வருது. எல்லா ஊர்களும் வளர்ச்சியை நோக்கித்தான் போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. நகரமயமாதல் அதிகரித்து கொண்டே போகுது. சரி, நேர போனால் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகலாம், வெலப்பக்கம் போனால் ராசபாதைக்கு போகலாம், இடையால போய் நல்லூருக்கும் போகலாம். இப்போ நாங்கள் இந்த வீதியால் போவோம். இதில் ஒரு அரச மருத்துவ பிள்ளையார் இருக்கிறார். இந்த வீதி என்ன வீதி, பேர் என்ன? இருபாலை கிழக்கா? இருபாலை கிழக்கு வீதி அதுதான் அந்த அண்ணா சொன்னவர். அதால் இப்படி போவோம். நீங்கள் இந்த வீதியை இப்படி பார்த்து கொண்டு வாங்க. 2 பக்கங்கள்லேயுமே நிறைய
இயற்கையான காட்சிகளை பார்க்க முடியும். இந்த பாருங்க பத்தையா தெரியுது, பத்தை கங்கால பாருங்க எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு. வயல் வெளி நல்லா இருக்கா இல்லையா? அடுத்தது இருபாலையில் ஒரு காணி விற்பனைக்கு இருக்கண்டு ஒரு அம்மா தொடர்பு கொண்டவா. ஆனால் அந்த காணி சார்ந்த காணொளிகள் இப்போ போடுறது இல்லைன்னு சொல்லிட்டேன். இதில் பாருங்கோ வலப்பக்கம் வயல்வெளி, உண்மையாக நல்ல வடிவான இடம் இது. அடுத்தது இந்த இடப்பக்கம் பாருங்க, இதில் இருக்கிறது நாய்க்கு ஒரு சபை என்று நினைக்கிறேன். சரியா, இந்த பகுதியால் பயணம் செய்யும்போது ஆசையாக இருக்குது. என்ன வீதியின் இடப்பக்கம் மதிலோரங்களை பாருங்கோ, நிறைய மரங்களும் தாவரங்களும் நடப்பட்டிருக்குது. அது உண்மையிலேயே நல்ல ஒரு முயற்சியும் செயற்பாடும் தான். இந்த பகுதியில் குறுக்கு வீதிகளுக்கெல்லாம் நாங்கள் போகையில் மேலோட்டமாக சுற்றி காட்டுறோம். பிரதானமாக இந்த வீதியால் பயணம் செய்கிற நோக்கம்தான். இல்லை இடப்பக்கமையம் நெல்லிக்காய் நெல்லி மரம் நிற்கிது, அந்த பெரிய நெல்லி. ஆனால் நெல்லிக்காய் இல்லை. இந்த கிட்ட பக்கம் பாருங்க, ஓம்மா எப்படி இடம் பார்த்தீங்களா? உண்மையாக நல்ல வடிவான இடம். ஏற்கனவே நான் ஒரு தடவை வந்த ஞாபகம் இருந்தது, அதால் தான் வாரேன். இருபாலி என்ற ஊரை சுற்றி காட்டும்போது இந்த பகுதிக்கும் வந்த நான். ஆனால் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்றதை பார்க்கணுமென்ற ஆவலோடு இப்போ வந்திருக்கிறேன். சரியா, இந்த பக்கம் வயல்வெளி மாதிரி, வல பக்கமும் வயல்வெளி தான் பாருங்க. அதாவது இந்த குடியிருப்புகளை தாண்டியும் அங்கால பயணம் செய்கிறது தான் இந்த காணொளியினுடைய நோக்கம். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் தரவைக்கு போக போகிறோம். மின்னலும் விழுமோதலியில் மிகுந்த அவதானமாக இருக்கணும். இந்த வீதி எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்களா? வயல் சரியான பள்ளத்தில் தான் இருக்குது. எல்லா இடத்தையும் கூடுதலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கூட பள்ளம் மாதிரி தெரியுது. ஆஹா, இங்கே பாருங்கோ, இதில் பாருங்கோ, இந்த பெயர் பலகையை பாருங்கோ. சிகரம் சிறப்பு அங்காடி, சிகரம் சூப்பர் மார்க்கெட் சிறப்பு அங்காடி, தரத்தின் சிகரம். உண்மையிலே சிகரம் தான் இது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறார்கள். அதுவும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பூட் சிட்டி என்று பூவெண்ணா இட்டன்னா போட்டு சிட்டி என்று எழுதிருக்கு. ஒரு ரத்த எழுதியிருக்கு தெரியுமா? அங்கே எங்கள் பரந்துத்துறை வீதியில் ஒரு ரத்த பூட்டு சிட்டி என்று தான் எழுதியிருக்கு. பூட் சிட்டி என்று, பூட் சிட்டி என்று எழுதியிருக்கு. ஆனால் இதை பாருங்க, சிறப்பு அங்காடி. இப்படி தான் பெயர் வைக்கணும். என்ன உண்மையிலே வரவேற்கிறோம், வாழ்த்துறோம் இப்படியான பெயர்கள் வைக்கிறவர்களை. நானும் என்னால் முடிஞ்ச அளவு அப்படி தான் யோசிக்கிறது வைக்கணுமெண்டு. அதால் தான் சங்கத்து 2 பேர் வச்சுருக்கேன் ஒரு நிறுவனத்துக்கு. பாரதி கலா மன்றம். சரியா, இந்த இடத்துல குடியிருப்புகள் நிறைய இருக்குது. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்படி இருந்தாலும் நேராக போவோம். நான் சொன்னது இப்படியே யாழ்ப்பாணம் காண்டி பிரதான வீதிக்கு போகிறது தான் நோக்கம். சில வேளைகளில் போக முடியாமல் இருந்தால் திரும்ப வரும்போது குறுக்கு வீதிகளுக்குள்ளே பயணம் செய்வோம். பிரதானமான நோக்கம் அந்த வீதியில் போய் வர்றது தான். இதுக்குள்ள நிறைய குடியிருப்புகள் இருக்குது மக்களே. 2 பக்கமுமே தொடர்ச்சியான வீடுகளை பார்க்க முடியும். இந்த மரத்தில் படர்ந்து இருக்கிற கொடி உண்மையிலே நிறைய இடங்கள்ல நிற்குது. ஐயா கதைக்கலாமா? 2 கதை கதைக்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எவ்விடம்? இருபாலை எவ்விடம்? இருபாலை பள்ளிக்கூடத்தன் பள்ளிக்கூடத்தன். இப்போ நாங்கள் இப்படியே இதால் போனால் யாழ்ப்பாணம் காண்டி பிரதான வீதியில் போய் ஏறலாமா? இதால் போயிடலாம். ஏன் போயிடலாம்? பாதை காட்டுது, அதுதான் பாதை காட்டுது. ஆனால் இது இதோட சுடலை, உங்களால் சுடலை இதோட பாதை காட்டு. அங்கே போவே இல்லை. அப்போ அதான் இதால் அந்த பாதை காட்டுது. அங்கே இப்போ போகிறோன்னு சொன்னால் 70 வீதிக்கு இதால் போய் களியங்காட்டு போய் தான் போகணும். இல்லைன்னு சொன்னால் இதால் கோப்பை தந்தி போய் இதால் போய் போகணும். இப்போ முந்தியும் இதில் பாதை இருக்கே இல்லை? முந்தி இருந்த பாதை இப்போ எல்லாம் இதண்டு போகுது. அடையாளமே இல்லை. பாதை அடையாளம் என்றால் எல்லாம் பெரம்போல் முந்தியெல்லாம் கட்டி இருந்தால் இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரி, இதுக்கு போனால் ஆபத்து. இப்போ போனால் ஆபத்து.
சரி சரி அம்மா நீங்கள் கூப்பிடுறோம். உங்களோட பேர் சச்சிதானந்தம். என்ன வேலை செய்கிறீங்க? ரயில்வேல வேலை செய்யணும். இப்போ பெஞ்சேன். சரி. எவ்வளோ காலம் அங்கே வேலை செய்தீங்க? 32 வருஷம் பெருசன். இங்கே யாழ்ப்பாணத்தில் தானே இல்லை வெளிமா? எல்லா இடம். எங்கெங்கே கூடுதலாக வேலை செய்ய? பேசால, மன்னர், அன்றாபுரம், ரோசாலை, அங்கால அப்கண்ட்ரி லைன் எல்லாம் வேலை செய்து கடைசியாக பம்பல்பட்டியில் வேலை செய்து. இப்போ நீங்கள் இவ்வளவுத்துலேயும் வேலை செய்திருக்கிறீங்க தானே? நீங்கள் அவதானித்த வரைக்கும் எந்த தொடருந்து நிலையத்தில் அதிகமான பயணிகள் வந்து அந்த தொடருந்தை பயன்படுத்தி கொள்ளுங்க? எங்களை யாழ்ப்பாணத்தில் தான் கூடாது. உண்மையாவா? மற்ற இடங்களில் குறைவா? குறைவு. பதுளைக்கு அங்கேயும் கூடாது. அப்போ அனுராதபுரம் அண்டாபுரம் எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இங்கால தான் ஜனங்கள் வரும். இங்கே தான் அப்படியே வந்து கொண்டு இருப்பேன் வேணே. சரி சரி. நீங்கள் இப்போ எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்க? இப்போ நான் வச்சுருந்தா 5-6 மாடு வச்சுருந்தாலும் இப்போ 2 மாடு வச்சுருக்கு. ஏன் குறைச்ச? நீங்கள் குறைச்சிட்டேன். நீ வயது போட்டு தானே? இப்போ இளம் ஆளாக இருக்கிறீங்க, வயதை வச்சுன்னு சொல்கிறீங்க. இளம் ஆளை தான் நான் நிற்கிறேன் கேட்க. ஆனால் வயது போனாலும் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே பார்க்கவில்லை. இந்த இடம் இருவாலை கிழக்கு. இந்த ஊர்ல வாழ்ற மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன? என்னென்ன வேலைகள்? ஒரு தரம் எல்லாரும் கூடுதலாக பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிலானே, அதனால வாழக்கூடியதாக இருக்கு. அந்த தொடக்கத்தில் இருந்த மக்கள் தொகையோட இப்போ ஒப்பிடும்போது இங்க சனத்தொகை கூடி இருக்கா இல்லை அப்படியே இருக்கா, குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கா? இந்த இடங்கள் இப்படி இல்லை. அப்போ எப்படி 80ஆம் ஆண்டு நான் ஜெவன்தான் கல்யாணம் செய்த இங்கே அப்படி இல்லை. சும்மா வீடுகளும் அதெல்லாம் தான். இப்படி வீடுகளே இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தா அந்த வீதியில இருந்து தொடர்ச்சியாக வீடுகள், பழைய வீடுகள் ஆக்கள் இல்லை. இப்போ நான் வந்த வரைக்குள்ள தான் இப்போ இதெல்லாம் ஒழுங்காக வீடுகள் எல்லாம் காட்டியது. அதுக்கு முதல்ல இந்த இடம் எப்படி இருந்தது? சும்மா வெறுமையாக இருந்தது. தரவைகள் மாதிரி கோயில் இருக்கല്ലോ, நாச்சிமா கோயில், அது மாதிரி இருந்தது. இப்போ நாச்சிமாவில் போய் பாருங்க எப்படி இருக்கு. நாச்சிமார் கோயில் எந்த பக்கம்? போன உடனே வர நாச்சிமா மண்டாகுள வீதியா? மண்டாகுள வீதி நாச்சிமா கோயில் பெரிய இதெல்லாம் கட்டி எல்லாம். முதல்ல இருந்த கோயில் என்ன மாதிரி இருந்தது? சின்ன கோயிலாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயிலும் கட்டி. அடடா. சனத்தோ கூட கூட பல்வேறுபட்ட வளர்ச்சிகள். சரி. வேற என்ன இங்க சிறப்புன்னு சொல்லுவீங்க இந்த ஊர்ல? வயல்கள் செய்யணும் தானே, கோழி வளர்க்குறது. உங்களோட பிறந்த ஊர்? அந்த ஊர் கந்தரோடு. கந்தரோடு. இப்போ நீங்கள் கந்தரோடுன்றது உண்மையிலே முதலும் அங்கேயும் நெருக்கமான குடியிருப்புகள் தான் இருந்தது. அந்த ஊர்லேருந்து இங்கே வரும்போது இந்த ஊர் உங்களுக்கு எப்படியான ஒரு தோற்றத்தை தந்தது அந்த நேரம்? இப்போ லைட் வசதிகள் அதோட இல்லை. நான் வரைக்கிறேன் கல்யாணம் செய்து வரைக்கும் 80ஆம் ஆண்டு கல்யாண வசதி இல்லை. இப்போ லைட்டுகள் அதோட இதெல்லாம் வந்துருக்கு. அப்போ நீங்கள் 80ஆம் ஆண்டு வந்ததோட இப்போ ஒப்பிடும்போது அப்படியே மாறி போச்சு ஊர். எத்தனை வீதம் மாற்றம் மட்டும் சொல்லுவீங்க? 90% மாறி. என்ன சொல்றீங்க? 90% மாறி போச்சு. அந்த 80லேருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 45 ஆண்டுல பெரிய அளவு மாற்றம். 90% மாறி. இதால் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த கோயில்கள் அதெல்லாம் சும்மா சின்ன சின்ன இதெல்லாம் தான் இருந்தது. இப்போ கோயிலெல்லாம் பெரிய மண்டபங்கள், அதுகள் வசந்த மண்டபம் எல்லாம் கட்டி பெரிய சனத்தொகையும் கூடி இருக்குது. என்ன அப்போ இந்த சனத்தொகை இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தானே இல்லை வெவ்வேறு இடங்கள்ல இருந்தவர்கள்? வேறு ஆட்களும் வாடகைகளுக்கு வந்திருக்கிறேன். சரி. இப்போ எங்கே கொண்டு போறீங்க? நான் இப்போ வீட்டை கொண்டு வரும் பாலம் இருக்கும். அப்போ இப்போ இங்கே வந்து இந்த அங்கால நான் வீடு அங்கால இன்னொரு வளவை வச்சிருக்கிறேன். அதுக்கு மாடு கட்டு. அப்போ மாடு வாடகை இருக்குது? சொந்த அந்த வீடு அது வாடகை இல்லை. வாடகை தந்திருக்கணும் மாடு. இல்லை, மாட்டுக்கு வாடகை கொடுத்தீங்களான்னு பால் ஆறதுக்காக கொண்டே அதுக்கு விட்டு. சரி ஐயா, நன்றி நன்றி. சரி, நாங்கள் அங்கே அது வரைக்கும் போய் வருவோம், அந்த சுடுகாடு வரைக்கும். இப்போ இந்த வீதியால் நாங்கள் பயணம் செய்து வந்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க, நிறைய குடியிருப்புகள் இல்லை. ஐயா சொல்கிறார் 80ஆம் ஆண்டு இருந்ததோடு ஒப்பிடும்போது 90% மாறி போயிருக்காம். அப்போ நாங்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்னம் போய் பார்த்தா இந்த இடங்கள் எல்லாம் திக்கு திக்கான வீடுகளோட தரவையாகத்தான் இருந்திருக்கு. ஐயாவும் அப்படித்தான் சொன்னவர் கேட்கும்போது. சரி, இப்படி தான் எல்லா ஊரும் வளர்ச்சி அடையணும். ஆனால் இதை விட இன்னும் வளர்ச்சி அடைந்திருக்கும். நிறைய பேர் வெளிநாடுகள் அப்படி இப்படி வந்து போயிருப்பார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நாங்கள் போவோம், அங்கே வரைக்கும் போவோம். அதுக்கு அங்கால போக முடியலையேண்டா வந்து மண்டாகுள வீதிக்கு போவோம். சரியா?
வேலை பக்கம் பாருங்க. இந்த மாவில் பார்த்தீங்களா அவ்வளோ பூவண்டு. பூக்கள் பூக்கும் தருணம். எனக்கு தெரியும் இது இந்த சுடுகாடோட முடியுதுண்டு. ஆனாலும் இந்த கூகுள் வரைபடத்தில் பாதை காட்டுது. நாங்கள் முதல் வரும்போது சுடுகாடன் போட்டு ஒரு எல்லைக்கு அங்கால போயில, ஐயோ அங்கால சுடுகாடன்ட்டு. ஆனால் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா அந்த சுடுகாட்டை தாண்டியும் போய் பார்க்க போகிறோம். போகையில் மட்டும் போவோம், அப்படி இல்லையண்டா போக வேண்டாம். ஆனால் இந்த இடம் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க, அப்படி உயரமாக பாருங்க. உண்மையாக நல்லா இருக்குது. இதெல்லாம் அந்த குறும்படங்கள் திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான மிகச்சிறப்பான இடம். சண்டை காட்சிகள் எடுக்கலாம். இப்படி ஓடி வந்து இதில் நிற்க நடிகர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறதும் பிறகு செத்து பிழைச்சி எழும்பி நின்று சண்டை போடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இதுக்கு அங்கால போக முடியாதா? ஐயோ, சுடுகாட்டுக்கு அங்கால எல்லாம் பத்தை காடாக இருக்கு பாருங்க. இதால் பாதை காட்டுது. அந்த பாதை வாகனங்கள் போயிருக்கு. எதுக்கும் பார்ப்போம். நாங்கள் இதுக்கு முதல் போகவே இல்லை. சுடுகாடு ஐயை நடந்து போயிடுவோம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ வடியாக இருக்கு. நீங்கள் வாங்க. ஆமா, சத்தியமாக இப்படியான இடங்களுக்கு வரையக்க தான் இந்த இடங்களினுடைய அழகு அப்படியே வெளிப்படையாக தெரியுது. நல்லா இருக்குல்ல இடம்? எப்படி இருக்கு பார்த்தீங்களா மக்கள்? இஞ்சோ பாருங்கோ, கண்டல் தாவரங்களை பாருங்கோ. ஆஹா, சரி அப்படியே கீழே பார்த்து நடந்து போவோம் வாங்கோ. இதால் வாகனத்தில் போக முடியாது, அந்த அளவுக்கு மாறி போச்சுது. இந்தா இதை இப்படியே தாண்டி போனால் அப்படியே பச்சை பசையிலண்டு. இந்த மனிதர்கள் இந்த பகுதிக்கு வராததாலேயோ தெரியல. ஆனால் ஆள் நடமாட்டம் இருக்குது. இந்த தரைப்பகுதியை பாருங்கள், ஆட்கள் நடந்து போன அடையாளங்கள் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இங்கே வந்து காலம் செலவழிக்கிறதுக்கோ அல்லது வாகனங்களில் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்களை யாரும் உருவாக்கி கொள்றதில்ல. காரணம் சுடலை என்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் இந்த இடம் அப்படியே இயற்கையோடு பாதுகாக்கப்படுது. இந்த இடத்துல ஒரு பறக்கும் கேமரா விட்டால் நல்லா இருக்குது. இந்த பறக்கும் கேமரா வந்து நான் வேண்ட போகிறேனே, வேண்டுவோமா இல்லையான்னு யோசித்தேன். நான் கட்டாயம் இந்த மாதிரியான இடங்களை வந்து பார்க்கும்போது வாங்கணும் போல தான் இருக்குது. வாங்குவோம். வாங்குறதுல இப்போ என்ன, இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இவனே இதை வேண்டாமல் இருக்கிறான்ட்டு. நான் அதை வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் சில இடங்களில் பறக்க விடையிலாது, மற்றபடி வேறு ஒரு காரணமுமே இல்லை. அப்படியே சட்டப்படி இருக்குது இந்த இடம். சரி, அப்படியே எங்கே வாங்கோ? இதுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த கூகுள் வரைபடத்தில் இந்த பாதையால் இப்படியே போய் இதுக்குள்ளால் திரும்பி போகலாம்னு காட்டுது. ஆனால் இதோட எங்களால் போக முடியலை. ஒரு முயற்சி ஒன்று செய்து பார்க்கலாம். ஓடிப்பா. அங்கே தண்ணி ஏன்னு இந்த மழை பெய்ததால் அங்கே தண்ணியாக இருக்குது. அப்படி இல்லைண்டா போகலாம். ஆனால் உண்மையாக இந்த இடம் பார்க்க அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அடுத்தது பாருங்கோ, நடு மத்தியானத்தில் நாங்கள் சுடுகாட்டில் வந்து நிற்கிறோம். சரியா? 1:26 மத்தியானம் கொஞ்சம் நடு மத்தியானம் கொஞ்சம் தாண்டிடுது. எல்லாரும் சொல்கிறது நடுச்சாமத்திலையும் மத்தியான நேரத்திலையும் சுடுகாட்டுக்கு போகக்கூடாது. எங்களுக்கு பயமே இல்லை, ஏன்னா நாங்களே பேதான். சரியா? இப்படி கதைச்சி போட்டு நாளைக்கு ஏதாவது எங்களுக்கு பேய் பிடிச்சிருதுன்ற ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னால் மக்கள் யோசிப்பினும் இந்த கொழுப்பு கதைக்கு தாண்டா இன்னும் பேய் பிடிச்சிருக்குதுண்டு. வாங்க போவோம். அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த உள் பகுதிகளுக்கு போய் பார்ப்போம். சரியா? ஆனால் உண்மையாக இதை தாண்டி போகணும் போல தான் இருக்குது. என்ன செய்கிறது, போக முடியாத நிலை. ஒரு சுடுகாடு அமைந்திருக்கிற இடம் எவ்வளோ வடிவாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வேலை பக்கம் பாருங்க. உண்மையாக நான் இப்படி தான் சொல்லுவேன், இந்த இடத்துல நின்று இந்த காட்சியை பார்த்து ரசிங்க.
சின்னல இப்படித்தான் விரட்டுற. எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வருது. தம்பி சின்ன பெரிய இருக்கேங்க என்ன தம்பி. அப்போ நாங்கள் ஒரு விளாமரம் நிற்குது, அந்த இடத்துல பேய் நிற்குதுன்ற ஒரு கதை இருந்தது. சரியா, ஜனோஜனைய கூட்டிக்கொண்டு போய் ஒரு இடையில நல்லா சின்ன படிக்கிற கொண்டு போய் விட்டுட்டு அழுது ஓடின வேண்டாம். இப்போ அதான் ஞாபகம் வருது. நீ பயந்து பண்ணிய நான் இப்படி நிற்க நிறைய கண்ணீர் வருது. நான் சும்மா விரட்டினா டே. சரி மக்களே, இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்கள். உண்மையாக இந்த இடத்தை பற்றி சொல்கிறதுண்டா, இந்த இடம் அவ்வளவு ஒரு சிறப்பான இடம். இந்த காட்சி அமைப்பில் பார்க்கும்போது நல்ல வடிவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கோ, இந்த நீர்நிலைகளாக இருக்கட்டும், அதை விட இந்த தாவரங்களை பாருங்க, இந்த புற்களை பாருங்கோ. அதே மாதிரி நாங்கள் இப்போ கொஞ்சம் முன்னமாக போய் வந்த இந்த சுடலைக்கு அந்த பக்கமாக இருக்கிற அந்த பகுதி எவ்வளவு வடிவாக இருக்குன்றதை பார்த்துருப்பீங்கள். இந்த இடத்துல கண்டல் தாவரங்கள், இந்த இடம் ஒரு நல்ல வடிவான இடம். இதில் ஒரு சுடுகாடாக அமைக்கப்பட்டிருக்குன்றதான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. உண்மையிலே நான் பார்த்த சுடுகாடுகளுக்குள்ள நல்ல ஒரு அமைவிடத்தில் இருக்கிற சுடுகாடு, வடிவான இடத்துல இருக்கிற சுடுகாடுகளுக்குள்ள இதுவும் ஒன்றாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இயற்கையே அதுக்கு ஒரு வடிவான சூழலை அமைச்சு கொடுத்துருக்குது, அல்லது இயற்கையான ஒரு இடத்துல சுடுகாட்டை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தை வித்தியாசமான முறையில் ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். அந்த அளவுக்கு நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் இந்த இடப்பக்கம் போகலை. சரியா, இந்த பக்கத்தாலேயும் வரம்பு போகுது, இதால் போயும் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் அங்கே போகையில் போயிடுவோம். அதில் வரம்பு கிடக்கு, பெரிய வரம்பு. இதில் அங்கே வாகனத்தில் போய் பார்ப்போம். அப்படி போகையில் மட்டும் போய் வருவோம். மக்களே, நாங்கள் அந்த பக்கம் போவோம்னு தான் யோசிச்சு நாங்கள். உண்மையிலே அந்த பக்கம் நல்ல வடிவாக இருக்குது. அப்படி இருக்கா, திரும்பி என்ன இருக்கா பாருங்கோ. ஆனால் என்னண்டா, அங்கே போகிற அளவுக்கான மனதைரியம் எங்களுக்கு இப்போ இல்லை. பேய் பயம், பாம்பு பயம், அந்த பயம், இந்த பயமானு கேட்டால் இல்லை. வானத்தை பாருங்கோ, மின்னல் விழுந்துருவோட பயமாக கிடக்கு. தரவே இல்லை, நிற்கிறோம். நிற்கக்கூடாது. இப்போ இதுக்குள்ளால ஓடி போய் நாங்கள் அடுத்ததான் அந்த கோயில் பகுதியை பார்ப்போம். சரியா, அந்த கோயில் பகுதி எப்படி இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வேகமாக போவோம். உண்மையாக எனக்கு பயமாக இருக்குது. அந்த மின்னல்ன்றது யார் எப்படி எங்கேன்றது பார்த்து விழாது. இப்போ எதிரில் ஒரு பாம்பு வந்தால் நாங்கள் விலகி நடக்கலாம். ஆனால் மின்னல் எங்களுக்கு வந்து எப்படி விழுமென்று தெரியாது. சரியா, மின்னலுக்கு பவனீசன் தெரிஞ்சபடியாக ரெண்டும் இல்லை, பவனீசன் நல்லபடியாக ரெண்டும் இல்லை. பவனீசன் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு, இவனை சாக்காட்டினா மின்னலை உலக மக்கள் கோவிப்பின் மட்டும் இல்லை. அதனால் நாங்கள் அடுத்த கட்டமாக போவோம். இதில் ஒரு பேரீச்சை மரம், பேரீச்சை மரம். அதில் இடப்பக்கம் மதில் பகுதி பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. அதை விட உள்ளுக்கு தென்னை மரங்கள் நிற்குது, நல்ல வடிவாக இருக்குது. எங்களுடைய பயணத்தில் இப்போ தொடர்ச்சியாக மழை தாக்கம் இருக்குது. ஏண்டா இப்போ திரும்ப ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாகி இருக்குது. ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. 8ஆம் 9ஆம் 10ஆம் 11ஆம் நாட்களில் மழை பெய்யக்கூடும் என்று. அதுவும் வடக்குக்கு 650 மில்லிமீட்டர் மழையும் கிழக்கில் 550 மில்லிமீட்டர் மழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மண்டாகுள வீதி. சரியா, இந்த வீதிக்கு போவோம். இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயிலை பார்ப்போம். இந்த மப்பு சூழல்ல எடுத்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதில் இடப்பக்கம் தான் போகணும். இடப்பக்கமே போகும். நல்லா இருக்குது. தென்னந்தோப்புகளோட இந்த ஊர் நல்லா இருக்கு. நல்லா
2 வீதி போகுது, இந்த வீதிக்கு போகுது. இதில் வேலை பக்கம் பாருங்க, வயல் 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 வயல். இதில் ஒரு கோயில் இருக்குது. இது முதல்ல ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. ஆமாம், நான் இப்போ பெரிய கோயிலாக வந்துட்டுது. இதில் இன்னொரு கோயில் இருக்குது முன்னுக்கு. பக்கத்து கோயில் இருக்கு என்ன. இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் சூழல் நல்லா இருக்கு. நன்னா இருக்கு. வாங்க பாப்போம். இதில் இருக்கிறது என்ன கோயில்? இது ஒரு அம்மன் கோயில். இந்த இடத்துல ஒரு புளிய மரம். இந்த கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்க, அப்படியே முன்பகுதி எங்கே இப்படி இருக்கு. உண்மையாக எங்களுக்கு தெரியாமல் எவ்வளவு வடிவான இடங்கள் இருக்கு. என்ன இதில் ஒரு பழமையான கிணறு. அருமை. அப்படியே வாங்க. இந்த கோயில் பேர் இருக்கா பார்ப்போமே. இதில் ஒரு வைரவர் கோயில் சூலம் வைக்கப்பட்டிருக்கு. இப்படியே இந்த பகுதியில் பாருங்க, ஒரு பெரிய தனிப்பனை மரம் ஒரு தரவைக்குள்ளே நிற்குது. திக்கா வெவ்வேறு இடங்களில் நிற்கிது. இந்த தனியை நிற்கிற இந்த காட்சியை பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பாருங்க, இடப்பக்கம் இதுக்குள்ளே நிறைய பனைகள் நிற்குது. சரியா, இது அம்மன் கோயில்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளுக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. ஓம் சக்தி என்றும் எழுதப்பட்டிருக்கு. இது அம்மன் கோயில். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு வீதி போகுது. அதால் அப்படியே போய் குறுக்கால போய் நாங்கள் இருபாலை சந்தைக்கு போக போகிறோம். சரி, இந்த கோயிலுக்கு பெயர் மண்டாக்குளப்பதி மனோன்மணி அம்மன் ஆலயம் அல்லது கோயில். சரியா, நாங்கள் இப்போ வலப்பக்கம் போய் பிரதான வீதிக்கு போகிறத விட இடப்பக்கம் போய் சுற்றி கொண்டு வருவோம். சரியா, சுற்றி கொண்டு மற்ற பகுதியால் அப்படி இருபாலை சந்தைக்கு போவோம். இதுதான் கோயிலினுடைய வழிப்பகுதி. அழகன்பால் அவள்தானோ இதால இந்த பக்கம் போவோம். இந்த வீதியால் இப்படியே போவோம். இருபாலை என்ற ஊரை சுற்றி காட்டும் போது நான் இந்த ஒழுங்கைக்கு வந்தனான்றது எனக்கு நினைவில் இல்லாமல் இருக்குது. என காலத்துக்கு முதல் வந்ததான் நான் எனக்கு என்ன வரையிலேன்னு தான் நினைக்கிறேன். இதால் இப்படியே போவோம். சரியா, போய் அந்த வயல் பகுதி ஊடாக திரும்பி பிரதான வீதியில் போய் வருவோம். வந்தனானா வரையிலையா சரியே இல்லை. சரி, இந்த இடமெல்லாம் பாருங்க, இவ்வளவு தென்னை மரங்களோட இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு இந்த இடம். அப்படியே இந்த வீதியால் போவோம். இதுக்குள்ளே வந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஓ, இதுக்குள்ளே மேலோட்டமாக வந்து நாங்கள் அந்த நேரம் ஏதோ படித்த மாதிரி கிடக்கு. என்ன இருக்காங்க வரும்போ அச்சோ. இதில் இடப்பக்கம் பாருங்க, வயல்வெளி பாருங்க. இதில் நிறைய பழைய கார்கள் நிற்குது.
வன்னிய சிங்கம் சனசமூக நிலையம். இந்த இடங்கள்ல நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. தென்னந்தோப்பு. இடப்பக்கம் பாருங்கோ, வயலை பாருங்கோ. பெரிய மழை வர போதாம். கதிர் வந்துடுது. ஏற்கனவே பெரிய ஒரு மழை வந்து பல இடங்களில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. திரும்பவுமே மழை வீழ்ச்சி அதிகமாக இருந்தால் கவலை தான். சரி, நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு வந்து விட்டுருவோம். இதே நேரம் போனால் இருபாலை சந்திக்கு போகலாம். இந்த காணொளியில் நாங்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியிலிருந்து யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதிக்கு போகலாம்னு தான் போனாங்களா. ஆனால் சுடுகாட்டுக்கு அங்கால போக முடியலை. நாங்கள் ஏற்கனவே வரும்போது அந்த பக்கம் போகலை. சுடுகாடை கண்ட உடனே திரும்ப வந்துட்டோம். இன்றைக்கி சரி அந்த பக்கமாக போய் பார்ப்போம்னு போனாங்க. எதுக்கும் அந்த ஐயாவையும் கேட்டுறாங்க. ஐயா போகலான்னு தான் சொன்னவர். நாங்கள் அங்கே போய் பார்த்த வரைக்கும் போக முடியாது. ஆனால் அந்த சுடுகாட்டு சூழல்ன்றது உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்குது. கண்ணை கவரும் காட்சிகள் அங்கே நிறையவே இருக்குது. இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.